Hey guys, Hi guys. welcome back to another video of Fun Battle Jam. இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி. இதில் விஜய், பூஜா ஹெக்டே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது சுதா கொங்காரா சிவகார்த்திகேயன் படம் தானே? ஆமா இல்லையா? இது நீங்க வேற பராசக்தி சொல்றீங்களா? ஆமா, நான் ஒரிஜினல் பராசக்தி சொல்றேன். அது பராசக்தியின் டைட்டில் வச்சு சக்தி திருமகனா மாறின பராசக்தி. ஓகே. நான் ஒரிஜினல் பராசக்தின்னு சொன்னதும் என் மைண்ட் 1952ல சிவாஜி கணேசன் படத்துக்கு போயிடுச்சு. அதுவும் சொல்லலாம். சரி, சக்தி திருமகன் விஜய் ஆண்டனியோட 25th மூவியா ரிலீஸ் ஆகி பெரிய ஹைப்ல வந்த ஒரு படம். எஸ். அந்த ஹைப்பை இது மீட் பண்ணுச்சா இல்லையா இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். எஸ். ஸோ பேசிக் ப்ரிமைஸ் என்னன்னு சொல்லவா? ப்ரிமைஸ் ஓகே. படத்தோட ப்ரிமைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் அவர் மீடியேட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரே ஒரு 30-40 எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காரு. வச்சுட்டு அந்த சிட்டியில் நடக்கிற எல்லா பெரிய விஷயங்களும் என்ன இது இருந்தாலும் இவர் சம்மந்தப்படாம அங்க எந்த அணுவும் அசையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் கதையில காமிக்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இல்லாதவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு அந்த ஜென்டில்மேன்ல நம்ம பாத்துருக்கோம்ல, ராபின்ஹுட் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு. சில கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா சில கோடி இல்ல 6200 கோடி அப்படின்னு படத்துல காமிக்கப்படுது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் மெயின் அதிகாரிகளுக்கு இது தெரிய வருது. சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்கவன் தானே இவன் கையில எப்படி இவ்வளவு பணம் புழக்கம் அப்படின்னு தெரிஞ்சு இவர் பண்ணதை வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வரக்கூடிய திடுக்கிடும் உண்மைகள் மற்றும் இது எதுக்காக பண்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரிமைஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஓரளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லைக் இட் வாஸ் டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங். ப்ளஸ் இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் இந்த ப்ரிமைஸ்மே வந்து லைக் இது லார்ஜரா இந்த படம் வந்து என்ன பேச வருதோ அது தமிழ் சினிமால ஆல்ரெடி ஆக்சுவலி நிறைய படத்துல வந்து பேசியிருக்கிறாங்க, வந்ததுதான். அதை வந்து எப்படி இவங்க டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்கிறதுங்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ கதை சுத்தி நம்ம ஒரே இது மாதிரி எடுத்தாலுமே கூட அந்த திரைக்கதையை எப்படி சொல்லியிருக்காங்க, ஏன்னா இது மாதிரி நீ சொல்ற மாதிரி ஜென்டில்மேன் இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு முதல்வன் இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரிமைசஸ்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். பட் இந்த கதை பேசக்கூடிய ஒரு விஷயங்களும் இதோட திரைக்கதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. நம்ம சொல்லக்கூடிய திங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. ஏன்னா இதே சாயல் கொஞ்சம் பிச்சைக்காரன்லயும் இருந்துச்சு, பிச்சைக்காரன் இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரேசியாவும் நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறதே தெரியல. இது அது ஒரு விஷயம் கைஸ். இது வந்து யூசுவலா நம்ம இப்ப இந்த தமிழ் சினிமா ஆடியன்ஸ் நம்ம இப்ப யாரை பார்த்தாலும் பொதுவா ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றோம். படம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லேகா இருந்துச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு அந்த லேகுங்கிற ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்றது கண்ட மீனிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த குறை இந்த படத்துல சுத்தமா இல்லவே இல்லை. டைரக்டர் வந்து எடிட்டர்ட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். லேக்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இந்த படத்துல யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. சரசரன்னு போயிட்டே இருக்கு அளவுக்கு கட் பண்ண அப்படின்ட்டு சில சீன்லாம் 30 கட் 40 கட்டுங்கிற அளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு படம் மாதிரி இருந்துச்சு, ஒரு தனி படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அந்த படத்துல செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு நான் அதை காட்டாம இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே இதுதான் படம் சொன்னாலும் நான் நம்பியிருப்பேன். ஏன்னா அது அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஸ்டார்டிங்கே ஒரு கிளைமேக்ஸ், படத்துல இருக்க ஸ்டார்டிங் சீனே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல இன்னொன்னு சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கேரக்டரைசேஷன் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் இந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு தெரிய வருது இல்லையா, சோ அதுக்கு முன்னாடி இவர் எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறத நல்லா காமிச்சிருப்பாங்க. அதாவது இவர்கிட்ட ஒரு ஃபோன் கால் பண்ணி இவருக்கு எதிராக ஒண்ணு சொல்லி தூண்டி விடுறது, அவர்கிட்ட ஒண்ணு இது தெரியாம இப்படி ஒண்ணு நடக்கிறதே தெரியாம அவர்கிட்ட தூண்டி விட்டு அந்த சர்க்கிள் ஆஃப் திங்ஸ் வந்து கேட் அண்ட் மவுஸ் எக்ஸெப்ட் நோ ஒன் இஸ் ரன்னிங் ஹியர். ஆமா, லைக் யாருக்கு தெரியாம மாதிரி அத ஒண்ணு புல் ஆஃப் பண்றது, அது மோர் தென் 1 or 2 எக்ஸாம்பிள் மேலேயே காமிச்சிருக்காங்க. ஆமா, நிறையவே இருக்கு. அது எல்லாமே நம்பக்கூடிய வகையிலயும் இருந்துச்சு. ஆமா, டைலாக்ஸ் அப்படின்னு சொல்றப்ப படத்தோட டைலாக்ஸ்
இந்த படத்துல வந்து தமிழ் சினிமா, தமிழ்நாடு அரசியல், ஐ மீன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போத் ஸ்டேட் கவர்மெண்ட் பாரபட்சம் பார்க்காம நல்லா கலாய்ச்சி வச்சுட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா லைக் இது வந்து நம்ம பேர் சொல்லாம நிறைய பேர் இப்போ வந்து ஃபேமஸ், ஐ திங்க் இவர் ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, ஆனா அவர் பேர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம லைக் சவுக்கு சங்கர் ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லா அதுல வந்து காமெடியா இருந்துச்சு. லைக் அது வந்து லைக் அப்படியே அவர் எப்போதுமே ஒரு 2 பேர் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அந்த ரெஃபரன்ஸ், நிறைய பொலிட்டிஷியன்ஸ் ரெஃபரன்ஸ், அதெல்லாம் லைக் ரொம்ப ஆப்டா இருந்தது. லைக் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்க ஃபன்னா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ இது முழுக்க முழுக்க நம்ம சொல்ற மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் காமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஜான்ரால தான் இது வருது. ஆமா, சோ கொஞ்சம் satirical. சட்டாரிக்கல்னு சொல்லாம சட்டாரிக்கல் அவங்க காமெடி எதுவும் பண்ணல, அதை வச்சு ரொம்ப சீரியஸான விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை எங்கேயுமே தயங்காம நீ தப்புனா அதை தப்பு அப்படின்னு இது பண்ணிருக்காங்க. லைக் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா I think government also should take it in a positive way. Exactly. ஏன்னா அதை release பண்ண விட்டுருக்காங்க and எந்த வித சென்சார் பண்ணாம பண்ணிருக்காங்கங்கிறதே ஒரு நல்ல விஷயம். I see it's a very healthy from the government side also. See, இப்போ பொலிட்டிக்கல் அப்படின்னு எடுத்தா நம்ம எல்லாரையுமே தப்பு அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். பட் யார் அப்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. சோ இந்த மாதிரி படங்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து சில நபர்கள், எல்லாரும் இல்ல, சில நபர்கள் வந்து இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே இருப்பாங்க, அவங்கள கரெக்ட் பண்ணிக்க கூடிய ஒரு நல்ல ஒரு படமா இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அருண் பிரபுவோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன். ஐ திங்க் இது படம் பார்க்கும்போது ஐ திங்க் அது ஏன் அருவிக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு கேப்ங்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு புரியும் நினைக்கிறேன். அது நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம், ஏன் இவ்வளவு கேப் எடுத்துக்கிட்டீங்க இந்த படம் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாது. ஏன்னா we can see the research or efforts. ஏன்னா படத்துல so many things happening in the film, நிறைய நடக்குது. அண்ட் இன்னொரு மெயினான ஒரு விஷயம், படம் பார்க்கும்போது கைஸ் எங்களுக்கு என்னன்னா லைக் இந்த படம் பார்க்கும்போது இது படத்துக்கு டைட்டில் வந்து ஜனநாயகனாவும் ஹீரோ ஒரு விஜயாவும் இருந்தா இது வேற லெவல்ல தெரிக்கிற சினிமாவா இருந்திருக்கும், செம்மையா இருந்திருக்கும். இந்த படம் வந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து இது எப்படின்னா ஒரு அஜித்தோ, ஒரு சூர்யாவோ, ஒரு தனுஷோ, இப்ப இருக்கிற ஒரு ஒரு ஏலிஸ்ட் ஆக்டர். ஆனா இது வந்து விஜய் வந்து லைக் ஒரு தளபதி வந்து நம்ம அந்த படத்துல ஆக்ட் பண்றது அது வந்து தவிர்க்க முடியாது. எனக்கு வந்து எனக்கு பர்சனலி படத்துல இது வந்து விஜய் நடிச்சிருந்தா செம்மையா இருந்திருக்குமே. ஐ மீன் விஜய் தான் நடிச்சிருக்காரு, விஜய் ஆண்டனி. தளபதி நடிச்சிருந்தா லைக் இப்ப இருக்கிற அந்த அடுத்த, ஐ மீன் இன்ஸ்டெட் ஆஃப் ஜனநாயகன் அது வந்து நம்மளுக்கு தெரியும், அது வந்து இது கேசரி ரீமேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ரைட், லைக் நம்ம கேள்விப்படுறது எல்லாமே ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா விஜய் வாஸ் சர்ச்சிங் ஃபார் லாஸ்ட் மூவி ஃபார் பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஆமா, ஓகேவா? சோ அந்த மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் tailor made for him, which is talking about the social issues. Exactly. அப்படின்னு இருக்கும்போது why not him, and ஏன் இந்த கதையை கேட்கல, or இது அதுக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இது எவ்வளவு நாள் முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சாங்க தெரியல. இது ஒரு விஜய் படமா இருந்திருந்தால் இது வந்து ஒரு மினிமம் ஒரு 500 crore மூவிஸ், 100% மினிமம் ஒரு 500. ஆமா, ஏன்னா நீங்க தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணுங்க. இது ஏன்னா இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், அந்த மாசா அந்த டீ குடிக்கிற சீனா இருக்கட்டும், அந்த வில்லன்ஸ் எல்லாம் தேடும் போது சார் இவர் சிவாஜி படம் பார்த்துட்டு இருப்பாரு சார் அப்படின்னு சொல்றதெல்லாம், அந்த காமெடி எல்லாம் ப்ராப்பர் பக்கா கமர்ஷியல் ஹீரோக்கு எழுதுன ஒரு லைன்ஸ். ஆமா, அது வந்து obviously அது வந்து மேபி அருண் பிரபுவோட பிரெஃபரன்ஸா இருக்கும். நம்ம லைக் he didn't wanted to அப்படின்னு சொல்றதை விட இப்போ ஒரு விஜய் ஆண்டனிக்கு ஒரு 25th மூவி டேக்கிங் நோ கிரெடிட்ஸ் அவே ஃப்ரம் ஹிம், அவர் இந்த மாதிரி ஒரு ரோலை எடுத்து one more thing, like it was Vijay Antony has done beautifully, like அது வந்து like no complaints, no doubts, like அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். like it was different சொல்ல முடியாது, it's definitely a Vijay Antony quintessential Vijay Antony படம் தான் இது வந்து. என்னன்னா லைக் இந்த Vijay Antony ஸ்டைல் ஆஃப் மூவிஸ், லைக் ஒரு பிச்சைக்காரன் என்ஜாய் பண்றீங்க, ஒரு நான் என்ஜாய் பண்றீங்க, ஒரு சலீம் என்ஜாய் பண்றீங்கன்னா அந்த கேட்டகரியில ஒரு மார்கன் கூட. ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு Vijay Antony படம் பிடிக்கும்னா கண்டிப்பா இது பிடிக்கும். லைக் நிறைய அந்த இஷ்யூஸ் அந்த இருக்கும், அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் and மத்த things Vijay Antony இதுல சொல்லுவாங்க, அந்த things இதுலயும் இருக்கு. ஆனா எனக்கு பர்சனலா அது ஒரு கம்ப்ளைண்டாவும் இல்ல நிறைய எனக்கு அது எந்த விஜய் ஆண்டனி படத்துலயும் கம்ப்ளைண்ட் இல்ல. ஸ்டில் லைக் 25 மூவிஸ் நடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டில் அந்த குறைய ஒண்ணு வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதோட அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்டில் அந்த ஒரு நம்ம விஜய் பத்தி பேசுறோம், லைக் தி பெஸ்ட் இன் தி பிசினஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் காமெடி. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்லும்போது பேரு சொல்லாம ஒரு பிரபல தெலுங்கு ஆக்டரும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா ரொம்ப வருஷமா நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு படங்களுக்கு மேல ஹிட்டுக்கு மேல ஹிட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே இல்லாம நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் ஆண்டனி எவ்வளவு
நான் பேரெல்லாம் எதுக்கு விரும்பல. ஆனா இது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் இது யாரை பத்தி பேசுறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஆமா கைஸ். நீங்க லீவ் பண்ணலனாலும் நல்லதுதான். ஆமா இல்ல அதுவும் மக்களோட கருத்து தான். we don't have any gripes with his acting. எங்களுக்கு பிடிக்கும். ஆமா நான் பாப்பேன் அவரோட படம். அவர் தெலுங்குல நடிச்சது நான் படத்தெல்லாம் நான் பாப்பேன். தமிழ்ல டப்பிங் பண்ணா கூட நான் பாப்பேன். ஆமா சோ அது ஒண்ணு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பேசுறப்போ the pillar, the heart and soul of the movie after the screenplay, like இது ஒரு ஆக்டிங், ஸ்கிரீன் பிளே, இது ஒரு ஹார்ட்னா இத நம்ம தவிர்க்கவே முடியாது. the music எனக்கு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சது. ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு பர்சனலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி ப்ராப்பரா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லாவே ஒர்க் பண்ண ஒரு எனக்கு நல்லா பர்ஃபெக்ட். பட் டேக்கிங் நோ credits away from Vijay Antony, he is a sound engineer basically. He knows how to deliver a proper sound. நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு அனிருத்த பாராட்டுவோம். லைக் ஒரு கேரக்டருக்கு ஒரு மியூசிக் ஒன்னு கொண்டு வருவார்ல, எல்லா கேரக்டருக்கும் இந்த ஒரு மியூசிக் அப்படிங்கும் போது ஹீரோக்கு அது மாதிரி, வில்லனுக்கு ஒரு மாதிரி, அந்த படத்தோட ரேசியான திங்ஸ்க்கு சில மாதிரி வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து ஒரு சீன்ல எல்லாம் சில இடத்துல அது கொஞ்சம் சீரியஸா இருக்கும். ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் quirky-ஆ கொஞ்சம் ஃபங்கியா இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய சீன்ஸ் எலிவேட் பண்ணுச்சு. எனக்கு அது ரொம்பவே எனக்கு ஒர்க் ஆச்சு. வந்து இப்ப எந்த லெவலுக்குன்னா அது வந்து இப்ப நம்ம எல்லாம் எப்படி அனிருத்த வந்து நம்ம எங்க பாராட்டிட்டு இருக்கிறோம், பிஜிஎம்க்கு நல்லா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு, அந்த லெவலுக்கு எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ஓவராலா ஐ திங்க் சொன்ன மாதிரி இது வந்து இதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது நான் வந்து பர்சனலா எனக்கு வந்து தளபதி ஃபேன் கைஸ். அதனால எனக்கு வந்து இந்த படத்துல விஜய் நடிச்சிருந்தா இந்த படம் இன்ஸ்டெட் ஆஃப் ஜனநாயகனுக்கு பதிலா இதுவே ஜனநாயகன் நினைச்சுதான் நாங்க பார்த்தோம். இந்த படமே அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா உண்மையிலே எனக்கே அப்படிதான் படம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். என்னன்னா படம் முழுக்க இது வந்து கவர்மெண்ட் ஜனநாயகன் இந்த படத்துக்கு டைட்டில் வச்சா கூட கரெக்டா தான் இருக்கும். ஜனங்களுக்கு தான். ஆமா எக்ஸாக்ட்லி. பொது ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு ராபின் ஹுட் தான். ஜனநாயகன் வச்சா கூட இதுல நல்லா தான் இருக்கும். சோ ஜனநாயகன்ங்கிற படத்துல என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதான் சொல்லிட்டாங்களே கேசரி ரீமேக்னு. அதுக்கு மேல என்ன தேவை? கடைசி படம் ப்ராப்பரான ஸ்வீட் இருக்குமா? கடைசி படம்ங்கிறது கேசரின்றதுனால சொல்றேன். அது புரிஞ்சிருச்சு. அதான் அந்த படம் எப்படி இருக்குங்கிற துக்கத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன ஜோக்ஸ் எல்லாம் இல்ல ஏன் இது நாங்க வந்து படம் வரதுக்கு முன்னாடியே சொல்றோம் அப்படின்னா, பெரிய படங்கள் எதுவுமே எதுவுமே வந்து ப்ராப்பரா ஒன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அதுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அந்த படங்கள் ஓட மாட்டேது. லெட் த லாஸ்ட் மூவி பி செலிப்ரேட்டட் அண்ட் நல்ல ரிசெப்ஷன் கிடைக்கட்டும். எங்கள்கிட்டேருந்தும் அதுதான். So taking away nothing from this movie, everything was fantastic. படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரேசியா இருந்துச்சு, மியூசிக் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு, அண்ட் ஆக்டிங் வைஸ் விஜய் ஆண்டனி ஃபுல்லாவே செமையா புல் ஆஃப் பண்ணிருக்காரு. ஆக்டிங் வந்து சில ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து மேபி ஒரு இன்னும் பெட்டர் காஸ்டிங் பண்ணிருக்கலாம், டிஃபரண்டா காஸ்ட் பண்ணிருந்திருக்காங்க. மேபி அது யாருன்னு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தரப்புல அவங்க பெஸ்ட் தான் கொடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணணும். பட் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் சில பேரை இன்னும் கொஞ்சம் பெட்டரா காஸ்ட் பண்ணி, இன்னும் பெட்டர் காஸ்ட், அந்த ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து இன்னும் நல்லா காஸ்ட் பண்ணிருக்கலாம். அந்த வில்லன்ஸ் நாட் தி மெயின் வில்லன், வேற சில கேரக்டர்ஸ் வில்லன்ஸ்லாம். சோ எனக்கு பர்சனலா அந்த கிரைப்ஸ் யாருக்கும் ஆனா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு செல்முருகன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரை பார்த்து ரொம்ப நல்லா இட் வாஸ் ரியலி குட். அந்த கேரக்டர் நம்ம எப்படி நான் வந்து விஜய் ஆண்டனிக்கு எது சொல்லிட்டு இருந்தேனோ, நான் த்ரூஅவுட் தி மூவி அந்த படம் பார்க்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுல விவேக் சார் வந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த உத்தம புத்திரன்ல எல்லாம் அந்த ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஆமா, சோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது. அண்ட் அவர் இன்னும் நிறைய அந்த கேரக்டருக்கு டெப்த் கொடுத்திருப்பாரு, நிறைய இன்னும் ஃபன் எலிமெண்ட்ஸ். ஏன்னா படத்துல சீரியஸான விஷயங்கள் நடந்தாலுமே அந்த அந்த மொமெண்ட்டை கெடுக்காம விவேக் சாருக்கு ஒரு காமெடி பண்ண தெரியும். அது வந்து நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப நம்ம செல்முருகன் ஹஸ் டன் a very good job. நான் விஜய் ஆண்டனிக்கு அப்புறம் சொன்ன கேரக்டர் அவர்தான். பட் எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இது அவரோட வந்து சேர்ந்தே நடிச்சதுனால அது செல்முருகன் அது நடிச்சதுனால நமக்கு வந்து இன்வாலன்டரிலி நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நடிச்சிருந்தா, விவேக் அவர்கள் நடிச்சிருந்தா இது எப்படி இருந்திருக்குமோ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஏன்னா அவர் கூடயே இருந்தது. ஆமா, ஏன்னா இந்த கேரக்டர்ல டெஃபினட்டா நம்ம வந்து இது அவர் ஈஸியா பண்ணியிருந்திருக்க கூடிய ஒரு கேரக்டர் தான். பண்ணிருந்தா செம்மையாவே இருந்திருக்கும். அது வேற லெவல்ல இருந்திருக்கும் அந்த மாதிரி படம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது குவிக்கா என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த செக்ரட்டரியேட் இது அப்படின்னு காமிக்கிறாங்கல்ல, ஹிஸ் a மீடியேட்டர் அப்படின்னு காமிக்கிறாங்க. 6000-7000 கோடி ஸ்கேம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும் போது ஏன் கவர்மெண்ட்டுக்கு இது தெரியல? ஏன்னா இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், பொலிட்டீஷியன்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், லாயர்ஸ், ஜட்ஜஸ் இப்படின்னு காமிக்கும் போது how not it is not இது
நோன் அவங்க ஒரு இல்லீகலான விஷயம் பண்றாங்க, அது யாருக்கும் தெரியாம தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு லாஜிக் நம்ம மனசுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட, எப்படி ஹவு கம் த அதர் பார்ட்டி, அதனால பாதிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி எப்படி அதை வந்து ஒரு போலீஸ் கேஸாவோ இல்ல இதாவோ எடுத்துட்டு போல அப்படிங்கிறது. கமர்ஷியல் சினிமால நம்ம அவ்வளோ ஒரு லாஜிக் பார்க்க கூடாது அப்படின்னு இருந்தாலுமே கூட, ஒன் கை டூயிங் எவ்ரி திங் ஆட்டி வைக்கிறாரு, ஒரு கவர்மெண்டே ஆட்டி வைக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறப்போ வை நாட் சம்மன் அப்படிங்கிற ஒரு கேள்வி படம் ஃபுல்லா வந்து வரதான் செய்யுது. அண்ட் இந்த தாத்தா வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு 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 கேரக்டர் வந்து இதை மனசுல வச்சுக்கோ, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிரட்டும் ஒரு நபரா, ஒரு தீங்கா வந்து அரசியல் இதுல வந்து விளங்க போறாரு அப்படின்னு சொல்றப்போ, why not everyone, why he is only like targeting him, அந்த ஒரு பர்టిక్యులர் ஆள மட்டும் எதுக்கு டார்கெட் பண்ணணும் மனசுல வச்சுக்கணும்னு சொல்றாரு. why not everyone, like like indirectly he is helping many persons and like indirectா அவர் நிறைய பேரை வந்து இதுவும் பண்றாரு. பட் ஆனா அவர் குறிப்பா டார்கெட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு தான். அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சோ why not everyone, அந்த ஒரு ஆள் அழிக்கிறதுனால சிஸ்டம் மாறிடுமா அப்படிங்கிற கேள்வி வந்து படத்துல வரதான் செய்யுது. பட் அபார்ட் ஃப்ரம் தட், ஒரு 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 சினிமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 சீன் இருக்கும். அந்த 40 சீன் ஒரு படத்துக்கு வந்து ஒரு 40 சீன் இருக்கும், 40 சீன்ஸ் இருக்கும். அந்த 40 சீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனுக்கு 2 கட் அப்படின்னு வச்சா கூட ஒரு 80 கட் இருக்கும். ஓகேவா? இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 கட் இருக்கு. 500 கட் இருக்கு. அதாவது டைம் பார்க்கவோ இல்ல மூச்சு விடவோ கூட டைம் இல்ல. அந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு சீன் வருதுன்னா அதுல ஒரு 50 கேரக்டர்ஸ் சொல்றாங்க, 60 பேருக்கு போன் பண்றாங்க. அது லைக் அந்த மாதிரி அவ்வளோ பரபரப்போட உச்சியில ஒரு சீன்ஸையும் கொண்டு போய் நிக்க வச்சதுல டைரக்டருக்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லலாம். ஸோ that is it guys from our end for சக்தி திருமகன். ஸோ ஃபன் பட்டர் ஜாம் ஸ்கோர் என்ன உனக்கு இந்த திரைப்படத்துக்கு? நான் வந்து ஒரு 2.9 கொடுப்பேன். இவ்வளவு நல்ல விஷயங்களும் சொல்லிட்டு நீ 2.9 தான் கொடுப்ப. இதுக்கு மேல உனக்கு 3 கொடுப்பேன். 3 பா, எவ்வளவு பெரிய மனசு. 2.9ல இருந்து 3க்கு வந்துட்டாரு. ஓகே, லைக் ஐ வில் கிவ் திஸ் a solid 3.5 out of 5. லைக் இதுல எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே இல்ல. லைக் கீப்பிங் ஸ்மால் நான் சொன்ன கம்ப்ளைண்ட் நான் சேஞ்ச் பண்ணேன். சேம் 3.5 போட்டேன். நான் திடீர்னு ஒரு மனம் மாற்றம். சரி, இல்ல லைக் அந்த ஒரு ஜோன்ல தான் இது இவ்வளவு கொடுக்கலாமா? லைக் எனக்கும் பெருசா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதான் பார்த்தா கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கு தான் எதுக்கு கம்மியா கொடுக்குறேன் அப்ப கூட மைண்ட் ஏன் ஓப்பனா வர மாட்டேங்குது போல. ஒரு பெரிய மார்க் கொடுக்குறது வர மாட்டேன். காசா பணமா கொடுத்து விடுங்களேன், நல்ல சினிமா கிரியேட் பண்ற ஒரு விதமா. உங்க பணத்துக்கு ஒரு ஒர்த்தான சினிமா. the video can be longer, but why we are இன்னும் ஸ்ட்ரெச் பண்றோம் அப்படின்னா, இந்த படம் பேசக்கூடிய ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ரிலேட் ஆகிற ஒரு மெசேஜ் தான். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே லைக் அந்த அடித்தட்டு மக்கள், லைக் எல்லாருக்கும் அந்த ரிச் பீப்புளை விட்டுட்டு அந்த 90% ஆஃப் இதுல தான் நான் நீ இருக்கிற எல்லாருமே வருவோம். அந்த 90% ஆஃப் பீப்புள் எப்படி இந்த 10% ஆஃப் பீப்புளால பாதிக்கப்படுறாங்க. ஒரு 100 கோடி இருக்கிறவன் ஒரு 5 வருஷத்துல 1000 கோடி சம்பாதிச்சிடறான். ஆனா அந்த இஎம்ஐ கட்டுறோம், இன்னும் இஎம்ஐ தான் கட்டிட்டே இருக்கான். சோ அந்த படத்துல அதுல நல்லா பேசிருக்காங்க. வந்து படத்துல நல்லா காட்டவும் செஞ்சிருப்பாங்க. 15,000 கோடி வாங்கினவனா எதுவுமே இந்த சிஸ்டம் பண்ணாது. ஆனா அந்த ஹெல்மெட் போடல அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் நிக்க வச்சு ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்குறதுல குறிக்கோளா இருக்கிற அந்த சிஸ்டம் ஏன் அந்த 15,000 கோடி வாங்கிட்டு ஒரு ஊரை விட்டு போன ஆள் மேல ஏன் அந்த ஒரு சட்டம் ஒரு தண்டனை கொடுக்க முடியல, இல்ல ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல? இந்த ஒரு விஷயத்த வந்து நிறைய சினிமா பேசியிருக்கோம். இது ஜஸ்ட் போற போக்குல ஒரு சென்டென்ஸ் தான். இது தவிர இந்த சினிமா வந்து லைக் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய பேசிருக்கு, பட் வெரி ஃபாஸ்ட், நாட் பிரீச்சி. அவர் சொன்னாரு லைக் கொஞ்சம் இடத்துல பிரீச்சியா இருந்துச்சு அப்படின்ட்டு. சில மோனோலாக்ஸ் இருக்காது, சில இடத்துல கொஞ்சம் பிரீச்சியா இருக்கிற மாதிரி தோணும். பட் ஸ்டில் தே வில் அது ரோல் பண்ணிடுவாங்க சீக்கிரமா. அது ஃபாஸ்டா அது பண்ணிடுவாங்க. அது வந்து எங்கேயும் ரொம்ப நேரம் என்னடா இது பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்காது. அது வந்து அது நம்மளுக்கு எங்கேயும் ஃபீல் ஆகாது. பட் இட் வாஸ் ரியலி definitely a fun watch. It was a fun watch, like entertaining, engaging, interesting, எல்லாமே like sure it was really fun. வந்து தாராளமா போய் பார்க்கலாம் கண்டிப்பா. சோ நம்மளோட ஃபேமஸான நெக்ஸ்ட் செக்மெண்ட் 20 क्वेश्चंस போயிடலாமா? நானே நினைச்சுக்கவா? லைக் யூ கேன் கெஸ் தி மூவி. ஆமா ஸோ ஏதாவது ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு? ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் நம்ம எல்லா ரிவ்யூக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேம் விளாடுவோம், ஃபன் கேம் ஃபார் யூ கைஸ். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 questions. இந்த 20 questions என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் ஒரு மூவி பேரை நினச்சிப்போம். ஸோ இன்னொரு ஆள் விளாடுற ஆள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 questions கேட்டு அந்த மூவியை நரே டவுன் பண்ணணும். அந்த படத்தோட பேரை டேரெக்டாக கெஸ் பண்ணாமல் கொஷின்ஸ் கேட்டு எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் கேட்டு அந்த மூவியை நரே டவுன் பண்ணணும்.
நான் 10th கேள்விக்கு அப்புறம் ஒரு க்ளூ கொடுப்பேன், 15th கேள்விக்கு அப்புறம் ஒரு க்ளூ கொடுப்பேன். 20th கேள்விக்கு முன்னாடி லைக் படத்தோட பேர் தெரிஞ்சா லைக் அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் திஸ் திங். ஸோ இன்னைக்கு நான் நினைச்சுக்க போறேன், அவர் கண்டுபிடிக்க போறாரு. ஸோ அதோட சேர்ந்து நீங்களும் இந்த கேம் எங்க கூட விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் த கேம் பிகின். ஷோர். ஓகே. ஸோ படம் வந்து 2000லேருந்து 2010ல ரிலீஸ் ஆன படமா? அதாவது நானாலே 2000 2010 அப்படின்னா நீ ஒரு இது அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஓகே. இல்ல இல்லையா? 2010 to 2015 ஆமா. 2010 to 2015ல ரிலீஸ் ஆன ஒரு படம் கைஸ். மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயணன், அனிருத், ஜிவி பிரகாஷா. போட்டாலும் இதோட மியூசிக் டைரக்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இல்ல இல்லையா? இல்ல. ஓ மை காட். ஹீரோ வந்து பெரிய ஹீரோவா? ரொம்ப பெரிய பிக் நேமா இல்ல ஒரு ஏ லிஸ்ட் ஹீரோஸா இல்ல ஒரு சின்ன ஹீரோவா படத்துக்கு? அதாவது பெரிய நேமான்னு கேட்டா பெருசா நேம் இருக்குமான்னு கேக்குறியா? இல்ல சின்னதா தான் இருக்கும் நேம். ஃபேம் ரொம்ப சின்ன நேமா? அப்ப ரஜினி, கமல், சிம்பு இந்த மாதிரியா? அந்த மாதிரி அந்த குட்டி நேம் தான். ஹீரோக்கு வந்து குட்டி நேம் தான். சரி சொல்லுங்க. அதான் லைக் ஃபேமஸான ஹீரோ தான், அதாவது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தான் தெரியும். இல்ல லைக் எப்படி சொல்றது, அந்த பெரிய பெரிய கேட்டகரியில வர மாட்டாங்களா? Was the film a big blockbuster or blockbuster-ஆ? இல்ல நான் கேக்குற क्वेश्चन வந்து blockbuster-ஆ இல்ல ஒரு மீடியம் ஆவரேஜ் படமா? சோ இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது லைக் பிளாக் பஸ்டருக்கு அடுத்த ஸ்டெப் ஏதாச்சும் ஒரு வேர்டு இருந்தா கூட அதை கூட வச்சுக்கலாம் படத்தோட பட்ஜெட் கம்பேர் பண்றதுல. பட் அந்த பிளாக் பஸ்டர் அந்த பட்ஜெட் அந்த ஒரு 500 கோடி அந்த மாதிரி ஒரு படம் கிடையாது. ஒரு டீசென்டான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு ஒரு நல்ல மேசிவ் ஒரு 10, 20, 50 மடங்கு சக்சஸ் கிடைச்ச ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படம். ஓகே. படம் வந்து மாஸ் கமர்ஷியல் சினிமாவா இல்ல இது என்ன சொல்றது, பொலிட்டிக்கல் இல்ல ஸ்லாஷ் காமெடி? பொலிட்டிக்கல் கிடையாது, காமெடி இருக்கும். பட் வந்து இது ஒரு கமர்ஷியல் சினிமால நடி வைக்க முடியுமா தெரியல. படம் கொஞ்சம் கோக்கியா இருக்கும். ஸோ கோக்கியா தான் இருக்கும். இட்ஸ் லைக் நான் இதை பர்சனலா கமர்ஷியல் சினிமால நான் இதை வைக்க மாட்டேன். ஓகே. ஓகே. 2010ல இருந்து 15 வந்தது. மியூசிக் டைரக்டர் வச்சு நாரோ டவுன் பண்ண முடியாதுங்கிறீங்க. ஹீரோவும் ரொம்ப பெரிய ஹீரோ. क्वेश्चन கொடுத்தாலும் இந்த மியூசிக் டைரக்டர் நீ லேண்ட் ஆகுங்கிறது தெரியாது. வாவ். ஆனா படத்துல பாட்டுலாம் ஹிட்டா? ஆமா, வேற லெவல் ஹிட். லைக் வைரல் ஹிட், சென்சேஷனல் ஹிட். ஹிப் ஹாப் தமிழாவா? ஹிப் ஹாப் தமிழா நீ 100 மியூசிக் டைரக்டர் பேர் சொன்னாலும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் என்ன அவ்வளவு கஷ்டம் இல்ல கிடையாது. இல்ல வைரல் ஹிட்னா மேபி ஃபர்ஸ்ட் படம் இல்ல லைக் வேற ஏதாச்சும் ஒரு மியூசிக் டைரக்டர் கூட வந்து ஹிட் கொடுத்துருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். ஓகே. ஒரு நிவாஸ் கே பிரசன்னா அது கூட ஒரு தெரிஞ்ச பேர் தான். இது அந்த அளவுக்கு கூட கிடையாதுன்னு சொல்ல வரேன். அப்படியா? அந்த அளவுக்கு கூட கிடையாது. ஓகே. யா மியூசிக் டைரக்டர் ரவுட்ல போகாத. பட் யா லைக் 4 questions are but you can try, but like வேற like you can narrow down with some other questions. படம் வந்து பெரிய ஹிட்னு சொல்றீங்கல்ல, ப்ராப்பர் ஹிட். ஓகே. படம் வந்து தெலுங்குல ஹிட்டா? நல்ல ஹிட். தெலுங்குல வந்துச்சாங்கிறது எனக்கு தெரியல. மேபி வந்திருக்கலாம். ஹிட் தான். எந்தெந்த லாங்குவேஜ்ல டப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சரி அதை விடுங்க. ஓகே. படத்துல இது வந்து காமெடி இருக்குன்னு சொன்னீங்கல்ல? காமெடி படம் த்ரூ காமெடி இருக்கும். பட் இட்ஸ் நாட் a காமெடி மூவி. ஃபேண்டசி, ஹாரர், த்ரில்லர். எது ஃபேண்டசியா இல்ல காமெடியா? சி த்ரில்லரா? ஆமா த்ரில்லர். ஓகே. த்ரில்லர்/காமெடி. த்ரில்லர்/காமெடி. ஓ மை காட். ஓகே. அதுவே ஒரு அதான் அதனால தான் சொன்ன குவர்க்கி அப்படின்ட்டு. லைக் படத்துல ஆதி ஹீரோவா? மரகத நான் எதிர்பார்த்தியா? இல்ல 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 ஆதிலாம் ஹீரோ இல்ல. இந்த மரகத நானே நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது போல. லைக் வெரி நைஸ் மூவி. ஆமா. ஐயோ இதுல என்ன கேள்வி கேட்கறது? படத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் வில்லன் கேரக்டர் இருக்காங்களா? வில்லன் கேரக்டர் நிறைய இருக்காங்க. அவங்க ஜிம்முக்குலாம் போய் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் படத்துல வில்லன்லாம் இருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. மேபி பாதாம்லாம் கொடுத்தா. ஓகே. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கு இதுல வில்லன் இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸே இருப்பாங்க. பட் ஆனா லைக் அதான் லைக் இருப்பாங்க. பட் அவங்கலாம் லைக் ரொம்ப ஃபேமஸா இல்ல லைக் அந்த மாதிரி தெரியல. லைக் நிறைய வில்லன்ஸ் இருப்பாங்க இல்ல. ஓகே. யாரெல்லாம் வேணா நான் பாக்குறேன். பட் ஆனா நிறைய படம் பேரை தவிர ஒண்ணுமே தெரியாது. அப்ப நிறைய வில்லன்ஸ் இதுல இருக்காங்க. ஓகே. ஹீரோ வந்து ப்ராப்பர் தமிழ் ஹீரோ தானா?
அது ஒரு கேள்வியாவே கேக்குறியா? ஆமா. இல்ல. ஓ மை காட், சீரியஸாவா? இல்ல. லைக் தமிழ் சினிமா ஹீரோ கிடையாது? தமிழ் சினிமால ஒரு ஹீரோவா இருக்காரு, ஆ, ஆனா தமிழ் ஹீரோ கிடையாது. மதர் டங் இல்லைங்கிறீங்களா? அம்மா நாக்கு இல்ல. நீங்க அதனாலதான் நான் தமிழ் சினிமால ஹீரோவான்னு பர்டிகுலரா கேட்டேன். நீங்க இந்த மாதிரி ரொம்ப லிட்டரலா ரோபோ சிட்டி மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அம்மா நாக்கு வந்து இது கிடையாது, தமிழ் கிடையாது, ஆனா தமிழ் சினிமால ஹீரோ. தமிழ் சினிமாலையும் இவர் ஹீரோ. ஓகே. படத்துல துல்கர் சல்மானா ஹீரோ? இல்ல. இல்ல. 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஏதாவது ஸோ இந்த கேம்ல 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் 15 கொஸ்டினுக்கு அப்புறம் க்ளூ தருவாங்க. ஸோ 10th கொஸ்டின் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஒரு க்ளூ தராங்க. ஸோ இந்த க்ளூ கிடைச்சிட்டு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா போடுங்க கமெண்ட்ல. இவன் எங்கேயுமே நியர்பை கூட க்ளோஸ்ல இல்ல. சோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லுங்க. பட் நான் 2 க்ளூ கொடுக்க போறேன். ஓகே. இதுல ஒரு க்ளூ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். என்ன க்ளூ? நான் சொல்றேன். சோ என்னன்னா, இதுல ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து நான் சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? ஏன் இதை நான் வந்து சொல்றேன், இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பட் இவன் இந்த கேட்ட 10 கேள்வி வரைக்கும் ஒன்னும் ஹீரோயினுக்கு ஒன்றும் வரவே இல்லை. ஆமா. ஸோ அதனால ஹீரோயின் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு க்ளூ கொடுத்துறேன். ரெண்டாவது என்னன்னா, இப்போ நான் ஜோக்கா நான் நிறைய காமெடிஸ் இது வந்து பண்ணேன். காமெடின்னு பண்ண அது உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சான்னு தெரியல. பட் அதுல நான் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணா அது இந்த படத்தோட ரிலேட் ஆகும். ஓப்பனா தெளிவா சொல்லலாம். இல்ல, அது நான் 15வது கேள்விக்கு அப்புறம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஹீரோயின் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் நயன்தாராவா ஹீரோயின்? அந்த லீக்ல நயன்தாரா, உள்ளவங்க த்ரிஷா, அந்த லீக்ல சமந்தா. உள்ளவங்க தான். இல்ல, இவங்க 3 பேருமே கிடையாது. அந்த லீக்ல உள்ளவங்க தான். இந்த லீக் நயன்தாரா இல்ல, த்ரிஷா இல்ல, சமந்தா இல்ல. நான் யூட்டானா இருக்குமோன்னு கேட்கலான்னு நினைச்சேன். நான் ஹீரோ இருப்பாருன்னே சொல்றேன். யூட்டன்ல ஹீரோ இருப்பாரா? ஒருத்தர் இருப்பாங்க, அந்த இவர் இருப்பா, சின்மய் ஹஸ்பண்ட் இருப்பாங்கல்ல, அவர் பேர் என்ன? ரவீந்திரன். ஓகே. இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. இது நல்லாவே கொஞ்சம் ஃபேமஸான ஹீரோ தான். டாப் லீக்ல இல்லன்னு தான் சொன்னேன். பட் ஆனா ஹீரோ ரொம்ப ஃபேமஸ். ஹீரோ இஸ் ரியலி ஃபேமஸ் இன் தி அதர் இண்டஸ்ட்ரி. ஓகே. சந்தீப் கிஷன் ஹீரோ? ஒரு ஹீரோவா கேக்குறது பதிலா ஐ திங்க் லைக் நீ எந்த இண்டஸ்ட்ரி நீ மேபி ஓகே கேட்கலாம். ஓகே. தெலுங்கு சினிமா, மலையாளம் சினிமா? ஆமா. தெலுங்கு மலையாளமா? தெலுங்குவா மலையாளம்? தெலுங்கு. அது நீ தான் கேட்கணும். தெலுங்கு சினிமா இல்ல, மலையாளம் சினிமா. ஆமா. ஓகே. மலையாள சினிமால இருக்கிற ஒரு ஆக்டர் வித் ஃபேமஸ் ஹீரோயின், தமிழ் சினிமா, த்ரில்லர் காமெடி. 2001ல இருந்து 10ல வந்த படம். இல்ல, 10ல இருந்து 15 வந்த படம். பிளஸ் சாங்ஸ் எல்லாம் நல்லா சார்ட் பஸ்டர்ஸா இருந்திருக்குது. இல்ல, நிறைய சாங்ஸ் இல்ல. பட் ஒரு 3-4 சாங்ஸ் இருக்கும். அதுல ஒரு 3 சாங் ஹிட். நல்ல ஃபேமஸ் சாங், நல்ல வைரல் சாங்ஸ். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு 15th கேள்விக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். மலையாள ஹீரோனா யாரா மலையாள ஹீரோனாலே அவனுக்கு துல்கர் சல்மான் தான். த்ரில்லர்னா நிவின் பாலியா? இல்ல, நிவின் பாலி, உன்னி முகுந்தன். இன்னும் கொஞ்சம் தமிழ் படம்லாம் நடிச்சிருக்காரா? நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரியல. ஓகே. இல்ல, மேபி படம் பார்த்தா தெரியும். நிவின் பாலி, உன்னி முகுந்தன் இல்லையா? ஆமா. இந்த 2 பேர்ல ஒரு ஆள். நிவின் பாலி. ஆமா. அப்பாடா. ஓகே. நேரமா படம்? என்ன இது பாட்டுலாம் ஹிட் தானே? ஹிட் தான். ஆமா. மியூசிக் கரெக்டா சொல்லவே முடியாது. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியும். பேர் ராஜேஷ் முருகன். பிரேமுக்கும் ராஜேஷ் முருகன் தான் மியூசிக் டைரக்டர். ராஜேஷ் முருகேசன். ராஜேஷ் முருகேசன். சோ அந்த இன்னொரு க்ளூ நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வில்லன் பத்தி கேக்குறப்போ நான் அவர் பிஸ்தா பாதாம்லாம் சாப்பிட்டுருப்பாரா? சுருக்கெடுத்த மக்கா மழை போட்டே. ஏன்னா அந்த பாட்டோட டைட்டில் பிஸ்தாங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருப்பேன். நான் அதை அவரும் நோட்டீஸ் பண்ணல, ஃப்ளோல விட்டாரு. ஸோ அதுதான். ஸோ நேரம் 2013 த்ரில்லர் காமெடி. ஸோ ஹிட் படம் தானே? ஹிட் படம் தான். அந்த வில்லன் யாரு? அந்த போலீஸ் கேரக்டர் தானே? இதுல பாபி சிம்ஹா போட்டிருக்கு. பட் அது தவிர மேபி வில்லன் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் பாபி சிம்ஹா இஸ் ஒரிஜினல் லைக் மெயின் வில்லனா எனக்கு தெரியல. பட் அதுல 2-3 பேட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா பாபி சிம்ஹா தான் அதுல ஒரு. அதனால தான் நான் பார்த்தேன். உனக்கு தெரியுமா இப்போ ஞாபகம்? உனக்கு நேரம் படத்துல வில்லன் யாருன்னு எனக்கும் தெரியல. நேரம் வாஸ் a good film to think about இந்த கேமுக்கு. கரெக்ட். क्वेश्चन சரியா அலைன் ஆகல.
Yeah. கேட்கலையா அப்படிங்கிறது தெரியல. நான் கேட்கலங்கிறது தான் கொஞ்சம் ஃபேன்சியா சொன்னேன். அதை நீங்க ஏன் இப்படி வெளிப்படையா சொல்றீங்க? சரி. ஸோ நேரம் ஓகே கைஸ். ஸோ இதான் இது. திஸ் வாஸ் ஆர் 20 questions. 14 questions கண்டுபிடிச்சிட்டேன். 16 ஓகே. ஏன்னா நான் 15 கொஸ்டின்ல க்ளூ கொடுக்கலாம்னு இருந்தேன். அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி கேட்கறதுக்கு 2-3 கொஸ்டின் சொன்னேன். ஸோ அது கொஸ்டின் தாண்டி 16 கொஸ்டின்ல கண்டுபிடிச்சிட்டேன். பட் லைக் வெல் ட்ரைட் அண்ட் கெஸ்ட் ரைட். ஸோ தட் இஸ் இட் கைஸ். நீங்க இந்த படத்தை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து இதை பத்தி கொஞ்சம் ஏதாவது கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது நம்ம ஏதாவது இன்னும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது மாதிரி வேற ஏதாச்சும் கேம்ஸ் இருந்தா கூட சொல்லுங்க. லைக் டெஃபினெட்லி லைக் பண்ணி பார்க்கலாம். லைக் எங்களுக்கே லைக் பிளான் இருக்கு மத்தவங்க நிறைய கேம்ஸ் கொடுக்கறதுக்கு. பட் அதுல மேபி சில ப்ராப்ஸ் தேவைப்படுது, சில திங்ஸ் ஆர் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் தேவைப்படுது. ஸோ அதனால நாங்க எல்லாம் ட்ரை பண்ணாம வச்சிருக்கோம். எங்களுக்கே கொஞ்சம் சில ஐடியாஸ் இருக்கு. பட் ஸ்டில் நாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணாம வச்சிருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆமா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ற மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஐ மீன் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்டா யூனிக்கா ஏதாவது இருந்துச்சுன்னா put in the comment. நான் அதை பார்த்துட்டு நாங்களே ஏதாவது ரியாக்ட் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது படம் ஏதாவது நீங்க சீரீஸ்ல ஏதாவது சீரீஸா இருக்கட்டும், இங்கிலீஷ் படமா இருக்கட்டும், ஏதாவது புதுசா ஏதாவது பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணுமா அதை சொல்லுங்க. அதையும் சஜஸ்ட் பண்ணுங்க. அதையும் நாங்க பாக்குறோம். இன்னும் நிறைய படங்களோட ரிவ்யூ உங்களுக்கு லைன் அப்ல இருக்கு. சித்தார்த் வந்து இடையில பிஸியா ஆயிட்டதுனால நான் 1-2 வீடியோஸ் போட்டிருப்பேன் தனியா, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. பட் நவ இஸ் பேக். ஸோ லைக் வில் பி கண்டினியூயிங் டு டூ இன் த சேம் ஃபார்மேட் அகைன். ஸோ இன்னும் நிறைய இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் கொஞ்சம் லைன் அப்ல இருக்கு. ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நம்ம அந்த ரிவ்யூ இன்னும் இது பண்ணாம இருக்கோம். பட் பேக் டு பேக் உங்களுக்கு எந்த நல்ல படமும் மிஸ் ஆகாம உங்களுக்கு எல்லா நல்ல படத்தோட ரிவ்யூவும் வரும் அப்படிங்கிறதையும் நாங்க சொல்லிக்கிறோம். லைக் அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட் டைப் வீடியோஸ் ஆர் மூவி ரிவ்யூஸ்ல சந்திக்கலாம். Until then, it's bye from Naufal, Siddharth. Bye guys. Fun battle jam.